வறட்சியிலும் செழிப்பை கொண்டு வரும். ஆமென் சொல்லுங்க. பஞ்சத்திலும் 100 மடங்கு அறுவடை கொண்டு வருகிறது தேவனுடைய திறக்கப்பட்ட களஞ்சியம். கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா? ஆமென். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 9, 10 வசனங்கள். நீதிமொழிகள் 3, 9, 10. உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலன்களாலும் கர்த்தரை கனம் பண்ணு, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் சம்பூர்ணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டு ஓடும். களஞ்சியங்கள், இங்க பயன்படுத்தப்பட்டிருக்க வார்த்தை என்ன தெரியுமா? களஞ்சியங்கள் சம்பூர்ணமாய் நிரம்பும். ஆமென் சொல்லுங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் அவருடைய களஞ்சியத்தை திறந்து வைத்திருக்கிறார். வானத்தின் பலகணிகளை அவர் திறந்து வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து எப்பொழுது மரித்து உயிரோடு எழுந்தாரோ அப்பொழுதே வானத்தின் பலகணிகள் உங்களுக்காக திறக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் களஞ்சியங்கள் வறட்சியான காலங்களிலும் நிரம்பி வழியும்படி தேவன் தம்முடைய பரலோகத்தின் பலகணிகளை திறந்து உங்களை இடம் கொள்ளாமற் போகும் மட்டும் ஆசீர்வதிப்பதற்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்து 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்திருக்கிறார். கரங்களை தட்டி ஆமென், ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் தன்னுடைய களஞ்சியங்களை திறந்து விட்டார். இன்னைக்கு அவர் பலகணிகளை திறந்து இருக்கிறதுனால உங்க களஞ்சியங்கள் நிரம்பி வழிய போகிறது. அது இந்த பூமியில வறட்சிகளா இருந்தாலும் சரி, பொருளாதார நெருக்கடிகளா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும் உங்கள் களஞ்சியம் என்கிற பேங்க் அக்கவுண்ட்ல பணம் நிரம்பி வழிகிறதா இருக்கிறது. கையை நல்லா தட்டிங்க. விசுவாசிக்கிறவங்க நல்லா கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. 1930ல அமெரிக்காவில் ஒரு பெரிய பொருளாதார வீழ்ச்சி, கிரேட் டிப்ரெஷன், ஒரு பெரிய பொருளாதார வீழ்ச்சி வந்தது அமெரிக்கால 1930ல. உண்மையா நடந்தது ஒரு சம்பவம் பாருங்க. அந்த நேரத்துல பயங்கரமான ஒரு வறட்சிங்கிறதுனால விவசாயம் பண்ண முடியல. அநேகர் தங்களுடைய விவசாய நிலத்தை விவசாயம் பண்ணதை விட்டு விட்டு பணத்துக்காக அங்கேயும் இங்கேயும் போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா ஒரு கிராமத்துல இந்த மாதிரி ஒரு சபையில இருந்த ஒரு விசுவாசிட்ட ஒரு நிலம் இருந்துச்சு. அவர் ஒரு விவசாயியா இருந்தாரு. அந்த விவசாயிக்கு அன்றைக்கு இந்த பொருளாதார செய்தி பிரசங்கிக்கப்படுகிறது. அவர் அதை கேட்டுட்டு அவர் போறாரு. போய் தன்னுடைய நிலத்துல கொஞ்சம் விதை எடுத்துட்டு போய் அந்த பஞ்ச காலத்துல தண்ணி இல்லாம வறண்டு போய் வெடித்து கிடக்கிற நிலங்கள் மத்தியில அந்த விதைய ஜெபம் பண்ணிட்டு போடுறாரு. என்ன ஜெபம் பண்ணிட்டு போடுறாரு அப்படின்னா, ஆண்டவரே, என் களஞ்சியங்களுக்கு நீர் ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு இருக்கிறீர். அந்த களஞ்சியங்கள் நிறைவதற்கு நான் அறுவடை செய்யும்படி இந்த விதையை இந்த நிலத்துல விதைக்கிறேன்னு சொல்லி விதைத்தாரு. கவனிச்சீங்கன்னா தண்ணி ஊத்தல, எதுவுமே செய்யலைங்க. ஆனா அந்த நிலம் பல மடங்கு பெரிய விளைச்சலை கொண்டு வந்தது. கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்க. தேசத்தில் இருக்கிற சூழ்நிலையை விட தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ளது என்பதை நீங்கள் நம்ப வேண்டும். உங்களை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை நம்புவதை நிறுத்திவிட்டு, உங்க தொழில எப்படி நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது என்பதை யோசிப்பதை நிறுத்திவிட்டு, கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உள்ளது என்பது நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால் உங்க களஞ்சியம் கர்த்தராலே நிரம்பி வழிகிறதா இருக்கிறது.